வாக்குத்தத்தம். இந்த ஜனங்களும் அவரை தன் சொந்த கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள் இன்றைக்கும் மத்திய கிழக்குல நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு கிறிஸ்துவ நாடு இருக்கு, இஸ்ரேல். அதுக்கு சுத்தி உள்ள அத்தனை நாடுகளும் முஸ்லீம் நாடுகள். எவ்வளவோ தாக்குதல்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ தீவிரவாத தாக்குதல்கள் இருந்த போதிலும் அந்த நாட்டை யாராலையுமே அசைக்க முடியல. ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க, அந்த நாட்டை யாராலையும் அசைக்க முடியல? அது கர்த்தருடைய ஜனம். அதுக்கெல்லாம் உங்க சந்தோஷமே கிடையாது. அது கர்த்தருடைய ஜனம். அந்த ஜனத்தை யாராலையுமே அழிக்கவும் முடியாது, அந்த ஜனத்தை யாரும் தொடவும் முடியாது, அந்த மண்ணை கூட யாரும் தொட முடியல. சின்ன இடம் தான், 23 நாடுகள் சுத்தி இருக்கு. எல்லாம் இஸ்லாமிய நாடுகள், நல்ல பலம் வாய்ந்த பணக்கார எல்லா ஆமி நிறைந்த நாடுகள். அவ்வளோ பெரிய நாட்டுகள், அவ்வளவோ பேரும் சேர்ந்து ஒரு முறை தாக்க போனாங்க. அப்பயும் அந்த சின்னோடு நாட்டை ஒன்றும் செய்ய முடியல. ஜெயிச்சுட்டாங்க 6 நாள்ல. ஏன்னா கர்த்தர் இயேசு உடன் வருவார் அப்படி என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு அவங்களுக்கு. உன்னை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் தொடுவதில்லை அப்படியே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. இந்த ஜனங்கள் பாருங்க, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு அத்தனை வருஷங்கள் ஆனாலும், ஜெனரேஷன் மேல ஜெனரேஷன் கடந்து போனாலும் அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்து கொண்டார்கள்? பிடித்துக் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறாங்க. அப்படின்னா இஸ்ரேல்ல பாவம் இல்லையா, அசுத்தம் இல்லையா? இருக்கு. பாவங்களும் அசுத்தங்களும் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் அங்கேயும் நடக்குது. ஆனாலும் இந்த ஜனங்களுக்கு மத்தியில் உள்ளுக்கு என்ன தெரியுமா ஒரு விஷயம்? நான் எவ்வளவுதான் தப்பு செய்தாலும், எவ்வளவுதான் பாவம் செய்தாலும், இந்த நாட்டோடைய எங்களுடைய ஜனங்களுடைய தேவன் இஸ்ரவேலின் தேவன் நிச்சயமா எங்களை காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு ஆழமான அழுத்தமான ஒரு விசுவாசம் அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்க யாருமே அசைக்க முடியல. அவங்க பாருங்க, குழந்தை பிறந்தாலும் சொல்லி கொடுத்துருவாங்க, சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருவாங்க. நம்மளோட ஆண்டவர் இப்படிப்பட்டவர், நம்ம இப்படிப்பட்டவங்க, நம்ம இந்த மாதிரி வேலை, நம்ம இந்த உலகத்தில் இப்படிப்பட்டவங்க, நம்ம உயர்ந்த ஜாதி, நம்ம யாருக்கூடயும் கை கழுவ கூடாது, நம்ம அப்படி இப்படி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. குழந்தை பிறந்தோடனே சொல்லி கொடுத்துருவாங்க. ஜெனரேஷன் சொல்லி கொடுக்குறாங்க. பிள்ளைகளுக்கு, உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அப்படி எழுதி வச்சிருக்காரு பாருங்க. சொல்லி கொடுத்து பாருங்க. இந்த ஜனங்களை யாராலும் அசைக்க முடியாது. 2 நாள் முன்னாடி சிங்கப்பூர்ல ஒருத்தர் இஸ்ரேல் நாட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, இஸ்ரேல் என்ற நாட்டை யாரையும் அழிக்க முடியல, என்னதான் வச்சிருக்காங்களோ தெரியல அப்படின்றாரு. நான் பக்கத்துல சிரிச்சுட்டு இருந்தேன். போனா எல்லாம் பாலைவனமா தான் தெரியும், எல்லாம் பாதி கட்டடங்கள் மாதிரி தான் தெரியும். நம்ம நாட்டை போல அவ்வளவு ஒரு பெரிய உயர்ந்த நாடும் கிடையாது. கோலம்பூர் சிட்டி போல அவ்வளவு ஒரு பெரிய உயர்ந்த சிட்டி டெல் அவீவ், ஜெருசலம் கிடையாது. எல்லாம் அப்படியே சும்மா பாலடைந்து கொட்டை மாதிரி தான் இருக்கும், எல்லாம் புகைகள் மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த நாட்டை யாரும் தொட முடியுது? என்ன ரகசியம் அப்படின்ற உலகம் திகைத்துக் கொண்டிருக்கிறது. வேற ஒரு ரகசியம் இல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அங்க இருக்கிறார். அவ்வளவுதான் ரகசியம். என்ன சொல்ல வரேன்னா, பாலடை போய் பார்த்தா இந்த நாட்டையா நம்ம தாக்க முடியாது. என்ன நினைச்சாங்க? இதா ஒன்றும் இல்ல, 10 பேர் அதுக்கு சரியா போயிடுவாங்க. 1,00,000 பேர் வந்து சரியா போகவில்லை. காரணம் என்ன? ஆண்டவர் வாழுகிறார். நீங்க கூட பாக்குறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம், நாம் கூட பாக்குறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம். இவனா தட்டிவனா ஒண்ணு கிடையாது, இவனுக்கு ஒண்ணு கிடையாது அப்படி என்று இருக்கலாம். ஆனா ஆண்டவர் கூட இருக்கிறார். ஒருவரும் நம்மளை ஒண்ணு செய்ய முடியாது. அதான் இயேசு ராஜா முன்னே சொல்கிறார், ஓசன்னா பின்னால கீதம் பாடுவோம். அது சும்மா சுலபம் வந்துட்டு இருக்காங்க. சில பேர் பரவாயில்ல நீங்க போங்க, நாங்க பின்னால வரோம் அப்படி சொல்லுவாங்க. அப்படி கட்டணும், வேகம் சென்றிடுவோம். ஏன்னா அவ்வளவு விசுவாசம் இந்த யூத ஜனங்களுக்கு. இந்த விசுவாசத்தை ஆண்டவர் நம்ம கிட்டையும் எதிர்பார்க்கிறார். ஏன்னா இந்த விசுவாசத்தை நம்ம கிட்டையும் எதிர்பார்க்கிறார். நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு முக்கியமானவைகள், முக்கியமாய் தேவைப்படுகிற காரியங்கள். இது நாம் அறிந்து புரிந்து நடக்க வேண்டும். ஏன்னா சிலர் நடக்கிறீர்கள், சிலர் உபவாசம் வந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஜெபம் செய்யுங்கள். தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள். பாடல்களுக்கு, கூத்துக்கு, குமாரத்திற்கு, கொண்டாட்டத்திற்கு முதலிடம் கொடுக்காத படிக்க கடைசி காலத்துல கர்த்தருடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுப்போம். ஏன்னா கர்த்தருடைய வசனம் இல்லாமல் 700 வருஷமாய் நம்முடைய சன்னதி பின்தங்கி போய்விட்டது. எத்தனை வருஷமா? 700 வருஷமா.
ரோமன் கத்தோலிக்க ஒரு சபை உருவானுச்சு, பெரிய சபை, சத்தியத்தை உடையவர்கள் என்று போதித்தார்கள். அங்கிருந்து உட்கார்ந்துட்டு இருந்தவங்க பார்த்தாங்க, நம்ம கிறிஸ்தவங்க என்ன சிலையெல்லாம் கொண்டு வந்து வணங்குறாங்களே, வேதத்தை தெரிஞ்சு பார்த்தாங்க, இல்லையே சிலையை வணங்கக்கூடாது, பைபிள்ல போட்டிருக்கு அப்படி சொல்லி இதுல நாங்க தொடர்ந்து போக முடியாது சொல்லி தனியா பிரிஞ்சுட்டு போனாங்க. அவங்க போய் என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்குனாங்க, ஒரு சபையை உருவாக்குனாங்க. சபையை வைக்கல, அதுக்கு பதில் வேற வச்சுட்டாங்க. ஒன்றும் புதுசா செய்யல. அவங்க புறப்பட்டு போனாங்க, சபையை உருவாக்குனாங்க, ஊழியம் செஞ்சாங்க, புதிய வெளிப்பாடு கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அங்க செஞ்சது போல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி செஞ்சாங்க, அவ்வளவுதான். சத்தியத்தை யாரும் ஃபாலோ பண்ணல. சபை பெருசா இருந்துச்சு, ஒரு குரூப் சனம் உள்ளுக்கு இருந்துச்சு. திடீர்னு ஒரு குரூப் அந்த சபையில டக்குனு வெளியே போயிட்டாங்க. என்னன்னு கேட்டதுக்கு எங்களுக்கு புதிய வெளிப்பாடு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அப்படியா, நாங்க உங்களோட சேர்ந்து போக முடியாது, கர்த்தர் எங்களுக்கு புதிய வெளிப்பாடு கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க போனாங்க, அங்க அவங்களும் சபையை திறந்தாங்க. அந்த சபை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அவங்களும் திறந்தாங்க. அந்த சபையில எப்படி ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் செஞ்சாங்க. அந்த சபையில எப்படி பிரசங்கம் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் பிரசங்கம் பண்ணாங்க. ஒரு மாறுதல் கிடையாது, ஒரு மாறுதல் கிடையாது. அப்படி அங்கிருந்து கொஞ்சம் பேர் புறப்பட்டு போனாங்க. இல்லை, எங்களுக்கு சரியா பார்க்க முடியல, ஆண்டவர் எங்களுக்கு புதிய தரிசனம் கொடுக்கிறாரு, புதிய வெளிப்பாடுகள் கொடுக்கிறாரு, நாங்க இன்னொரு சபையை தொடர்ந்து நாங்க உண்மையான சத்தியத்தில் நடக்க போறோம் என்று சொல்லிட்டு போனாங்க. அவங்களும் அப்படிதான் இருந்தாங்க. கடந்த 500 வருஷமா இப்படிதான் வந்திருக்கோம். அதனால சத்தியத்தை இழந்து போய்விட்டோம். உண்மையாய் நடக்க வேண்டிய வழியை இழந்து போய்விட்டோம். உண்மையிலேயே சத்தியத்தை பெற்று வெளிப்பாடை பெற்றவன் வெளியே போய் என்ன சபையை தொண்டிருக்க மாட்டான். ஜனங்களுக்காக கரிசனை உணவு என்னது அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஒரு கரிசனை உணர்வு இருப்பாங்க. செபிக்கிற கூட்டமாய் மாறி இருப்பார்கள். ஏன் என்ன செய்தார்? அடிக்கடி மலை மேல ஏறி என்ன செஞ்சிருந்தாரு? கச்சா சாப்பிட்டு ஃப்ரீயா இருக்குமே அப்படின்னு. கவனமா கேளுங்க. அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஜெபம் ஜெபம். ஒரு தடவை ஜெபிக்கும் பொழுது ரத்தத்தின் துளிகள் வேர்வை ரத்த துளிகளாக புறப்பட்டு என்ன அர்த்தம் தெரியுமா? ரத்தமா வேர்வை ரத்தமா அவ்வளவு உள்ளுக்கு ஜெபித்தாராம். அவ்வளவு கரிசனை வேதனையோடு ஜெபித்தாராம். நம்மளுக்கு அந்த மாதிரி வேதனை இருக்கா ஜனங்களுக்காக? நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கா? அந்த இருதய துடிப்பு இருக்கா? ஐயோ டைம் முடிய போகிறது, இயேசு வர போகிறாரே, நம்ம இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே, நம்ம கர்த்தருடைய வசனத்தில் நடக்க வேண்டுமே அப்படின்ற உணர்வு நமக்கு இருக்கா? அதை விட கிறிஸ்தவ ஒரு முக்கியமான கிறிஸ்தவ ஜீவிதத்துல விசுவாசம் அது இருக்கா? ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் தோண்டு போய் விடுகிறோம், ஆடி போய் விடுகிறோம், என்ன செய்வது என்று தடுமாறுகிறோம். கிறிஸ்தவ விசுவாசம் நமக்கு இருக்க தடுமாறுகிறோம். ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒரு பிரச்சனை பாராமல் தூக்கிட்டு ஓடுறாங்க. கிறிஸ்தவ குடும்பம் அமைதிக்குரிய சபைக்கு போய் வாய் நிறைய அந்நிய பாசை பேசுகிறவர்கள் பாராமல் தூக்கிட்டு ஓடுறாங்க. என்ன வருது? அவன் அப்படி சொல்லிட்டான், அவனை வெட்டணும். கிறிஸ்தவ குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம் கடைசி கால சபைகள் எப்படி இருக்குதுங்களா? கடைசி கால சபைகள் எப்படி இருக்குதுங்களா? இன்றைக்கு போங்க பல சபைகளுக்கு 12வது மாதம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் திளைத்து இருப்பார்கள், வசனத்தை மறந்திருப்பார்கள். ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளமாக இருந்திருக்கும். நீங்க பார்த்திருப்பீர்கள். இந்த 12வது மாதம் முழுவதும் பல சபைகளில், நான் பண்ணி பேசல, உண்மையை பேசுகிறேன், பல சபைகள்ல ஜனங்கள் நிறைஞ்சிருப்பாங்க. ஏன் சொல்லுங்க? டான்ஸ் பார்ப்பேன், பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறாங்க, நான் பார்க்க போகிறேன். எங்க வைஃப் பாடுறாங்க பிரதர், நான் பார்க்க போறேன். எங்க ஹஸ்பண்ட் ஆட்டமா ஆடுறாரு, நான் பார்க்க போறேன். அப்படி என்று சொல்லி இன்றைக்கு கடைசி கால சபைகள் எதுல மும்முரமா இருக்காங்க சொல்லுங்க? கொண்டாட்டங்கள், போவதாக கொண்டாட்டங்கள் ஒன்றும் இல்லாம கர்த்தருடைய இருதய துடிப்பு உங்களுக்கு மாறுவதாக, உங்களோட சிந்தனைகள் உங்களுடைய இருதயங்கள் மாறி அளவேகளாக ஜனங்களுக்காக ஆண்டவரே ஜனங்கள் இருக்கிறார்கள், என்னை வைத்து என்ன செய்ய போகிறேன் என்று அப்படி ஒரு உள்ளம் வருவதாக உங்களுக்கு அதுக்காக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏமே உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வெளிப்பாடை பெற்றவர்கள் சிறிய குரூப் தான், அவர் பெரிய குரூப்பை பேசுறதே கிடையாது. சிறு மந்தியே